வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நிலத்தடி தென்னை நார்க்கழிவு இடும் இயந்திரத்தின் செயல்பாடு மற்றும் வடிவமைப்பை குறித்து விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனைவர் டி மனோகர் ஜேசுதாஸ் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை வள மேம்பாட்டு ஊரணி அமைத்து அதனை கிராம மேம்பாட்டிற்கு உறுதுணையாக மேற்கொண்ட விருதுநகர் எஸ். புதுப்பட்டி கிராம தலைவர் எம். ஈஸ்வரன் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கரூர், அரியலூர், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் சூரியகாந்தி விதைக்கான விலை ஆலோசனை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். விருதுநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நாட்டில் உள்ள ஏரிகள், ஊரணிகள் மற்றும் ஏனைய நீர்நிலைகள் இவற்றை சீரமைத்தும் பாதுகாத்தும் நிலத்தடி நீர் பெருக்கிடவும் வேளாண்மையாளர்களுக்கு உதவிடவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனின் ஓர் அங்கமாக விருதுநகர் மாவட்டத்தில் ஊரணி மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரணி மேலாண்மை திட்டத்தின் மூலம் வெற்றி கண்ட வேளாண்மையாளர் மற்றும் புதுப்பட்டி கிராம தலைவர் எம். ஈஸ்வரன் அவர்களை சந்தித்த போது ஒருங்கிணைந்த நீர்வழி குழு மேலாண்மை திட்டத்தின் மூலமாக தலைவர், உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போட்டு இந்த ஊரணி தூர்வாரதுக்காக வேண்டி கூட்டம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றி விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸில் அதிகாரிகிட்ட போய் சொன்ன உடனே இந்த மக்களுக்கு எல்லாம் தேவைப்படுற அளவில் இந்த ஊரணியை ரொம்ப மோசமாக கிடந்துச்சு. அந்த மோசமாக கிடந்த ஊரணியை வச்சு நல்லா தூர்வாரி நல்லா பயனுள்ளதாக இருக்கட்டும்னு சொல்லி தூர்வானது நல்லா மழை பெஞ்சு தண்ணி பெருகி ஊர் மக்களுக்கு பக்கத்தில் உள்ள போர்களுக்கு கிணத்துகளுக்கு நல்லா தண்ணி பெருகி நல்ல முறையாக மக்கள் பயன்பட முடியாக கிடச்சிருக்கு. இதன் மூலிமா எங்கள் அதிகாரிகிட்ட போய் சொன்னதில் எல்லாம் ஒன்று கூடி குழுவில் தீர்மானம் போட்டு செஞ்சு இந்த வேலையை செஞ்சு முடித்து நல்லா பயனுள்ளதாக இருக்குது. எங்கள் சாமனத்தை ஊராட்சி எஸ். புதுப்பட்டி கிராமத்தில் சுற்றி வட்டார கிராமத்தில் எல்லாத்தையும் சேர்ந்து 1/2 கிலோமீட்டர் 1 மீட்டர் பக்கத்தில் இந்த ஊரணி தோன்றதுனால எங்கள் சுற்று வட்டார கிராமத்தில் கோடை காலத்தில் தண்ணி வறட்சி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த ஊரணி தோன்றதுலேருந்து தண்ணி அதிகமாக படுறதுனால, தண்ணி அதிகமாக சேமித்ததுனால பக்கத்தில் உள்ள கிணறு ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள கிணறுங்க, ஓகஸ்ட்டு, போர்வெல், வீட்டில் உள்ள பக்கத்து கிராமத்தில் உள்ள போர்வெல் எல்லாமே தண்ணி உயர்ந்து எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் இந்த ஊரணி தோன்றதுனால நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறோம். மேலும் விவரம் பெற எம். ஈஸ்வரன் அவர்களை 09047428342 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம்.
ஆலோசனை நேரத்தில் கரூர், அரியலூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. கரூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான அறிவுரை. நெல் தரிசு உளுந்து பயிர்களில் பூஞ்சை காளான்களின் தாக்குதல் தென்படுகிறது. இந்நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்பன்டசிம் 200 கிராம் அல்லது நனையும் கந்தகத்தூள் 600 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மானாவாரி நிலக்கடலைக்கு 160 கிலோ ஜிப்சம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட்டு மண் அணைக்க வேண்டும். கால்நடை மற்றும் ஆட்டுக்குட்டிகளுக்கு வாய் மற்றும் கால் கோமாரி நோய்க்கான தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். அரியலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான அறிவுரை. சம்பா நெற்பயிர்கள் தற்சமயம் அறுவடை செய்யும் பருவமாகும். எனவே முதிர்ந்த நிலையில் உள்ள நெற்பயிரை அறுவடை செய்து ஈரப்பதம் 13% குறையாமல் பூச்சி தாக்குதலில் இருந்து பாதுகாப்பாக சேமிக்கவும். கோடை இரவை உளுந்து சாகுபடி செய்ய ஆடுதுறை 5 ஏற்ற ரகமாகும். தூத்துக்குடி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான அறிவுரை. பயறு வகை பயிர்களான உளுந்து, பச்சை பயிறு ஆகியவற்றை விதைக்கும் முன் விதைகளை 1 கிலோவிற்கு கார்பன்டசிம் 2 கிராம் என்ற அளவிலும் உயிர் உரமான ரைசோபியம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். தற்போது நிலவும் வறண்ட வானிலையின் காரணமாக மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க அறுவடை செய்த சோளம், மக்காச்சோளம் போன்றவற்றின் கழிவுகளை ரோட்டோவேட்டர் அல்லது சுழல் கலப்பை கொண்டு சிறு துண்டுகளாக்கி மண்ணில் இடுவதால் மண்ணின் ஈரத்தன்மையை பாதுகாக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள சூரியகாந்தி விதைக்கான விலை ஆலோசனை. உலகளவில் இந்தியா எண்ணெய் வித்து பயிர்கள் உற்பத்தியில் மிகப்பெரிய இடம் வகிக்கிறது. எண்ணெய் வித்துக்கள் இந்திய வேளாண் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு பெறுகிறது. மற்ற தாவர எண்ணெய்களை விட சூரியகாந்தி எண்ணெயானது அதன் ஆரோக்கிய தரம் காரணமாக நுகர்வோர்களால் பெரிதும் விரும்பப்படுகிறது. பொருளியல் மற்றும் புள்ளியியல் அமைச்சகத்தின்படி 2014-15 ஆண்டு இந்தியாவில் சூரியகாந்தி 0.55 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் 0.41 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்காளம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சூரியகாந்தி அதிகம் விளைவிக்கப்படுகின்றது. இந்தியாவின் மொத்த சூரியகாந்தி விதை உற்பத்தியில் இம்மாநிலங்கள் 82% பங்களிக்கின்றது. சூரியகாந்தி எண்ணெய் உக்ரைன், ரஷ்யா, அர்ஜென்டினா, பிரேசில் மற்றும் சீனாவில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படுகிறது. சென்னை, நவசேவா மற்றும் மங்களூர் துறைமுகங்கள் முக்கிய வணிக இடங்களாகும். தமிழ்நாட்டில் 2014-15 சூரியகாந்தி 9000 ஹெக்டேர் பரப்பளவில் 13000 டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு, கரூர், ஒட்டன்சத்திரம், பழனி, திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் சூரியகாந்தி அதிகம் விளைவிக்கப்படுகின்றது. சன்பிரெட் மற்றும் காவிரி ரகங்கள் அதிக எண்ணெய் தன்மை காரணமாக விரும்பப்படுகின்றன. கலப்பு மற்றும் மாசு இல்லாத பெரிய கருப்பு விதைகள் நல்ல விலை பெறுகிறது. விவசாயிகள் சூரியகாந்தி விற்பதற்கான முடிவுகளை எடுக்க ஏதுவாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தில் இயங்கி வரும் வேளாண் விற்பனை தகவல் மற்றும் வணிக ஊக்குவிப்பு மையத்தின் பின்புல அலுவலகம் கடந்த 15 ஆண்டுகளாக வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலவிய சூரியகாந்தி விதையின் விலையை ஆராய்ந்தது. சந்தை மற்றும் பொருளியல் ஆய்வுகளின் அடிப்படையில் சூரியகாந்தி விதையின் பண்ணை விலை ஏப்ரல் முதல் மே 2016 குவிண்டாலுக்கு ரூபாய் 3500 முதல் 3600 என இருக்கும். எனவே விவசாயிகள் மேற்கூறிய சந்தை ஆலோசனைகளின்படி சூரியகாந்தி விதைகளை விற்க பரிந்துரைக்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04222431 தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர், எண்ணெய் வித்துக்கள் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042224508112. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில்
சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1460 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1540 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மக்காச்சோளம் இதர ரகம் பெதப்பம்பட்டியில் 1500 ரூபாய் முதல் 1530 ரூபாய்க்கும், சின்ன சேலத்தில் 1479 ரூபாய் முதல் 1493 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல் இதர ரகம் கீழ்பெண்ணாத்தூரில் குறைந்தபட்சமாக 1024 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1427 ரூபாய்க்கும், தேசூரில் 925 முதல் 1389 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல் ADT 37 உத்திரமேரூரில் 1220 ரூபாய் முதல் 1280 ரூபாய்க்கும், போலூரில் 1024 ரூபாய் முதல் 1382 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கேழ்வரகு இதர ரகம் திருக்கோவிலூரில் 1999 ரூபாய் முதல் 2487 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் 2269 ரூபாய் முதல் 2380 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. உளுந்து இதர ரகம் செம்பனார் கோவிலில் 9000 முதல் 9700 ரூபாய்க்கும், கள்ளக்குறிச்சியில் 9259 ரூபாய் முதல் 9869 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. பச்சை பயிறு கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 4500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கும், விக்கிரவாண்டியில் 5899 ரூபாய்க்கும் 6800 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. திணை இதர ரகம் விழுப்புரத்தில் 2091 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2179 ரூபாய்க்கும், விருத்தாச்சலத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 2516 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. தேங்காய் இதர ரகம் கொடுமுடியில் 4676 ரூபாய் முதல் 5602 ரூபாய்க்கும், சூலூரில் 1000 ரூபாய் முதல் 1100 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. தனியா விதை பெதப்பம்பட்டியில் 8500 ரூபாய் முதல் 8750 ரூபாய்க்கும், விருத்தாச்சலத்தில் 6772 ரூபாய் முதல் 10360 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மிளகாய் இதர ரகம் சங்கரன் கோவிலில் குறைந்தபட்சமாக 10000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 11000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மஞ்சள் விரலி கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 9029 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 10300 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் விருதுநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 11 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 9 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 58 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 22 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 11 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 11 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்றிற்கு 3 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்றிற்கு 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 58 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 38 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும்,
பீன்ஸ் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், முட்டை கோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 58 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 58 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 28 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 350 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 75 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. உழவர் பெருமக்களே, வேளாண் சந்தை பற்றிய தகவல்களை தேசிய அளவில் www.agmarknet.nic.in என்ற வலைதளத்திலும், உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் www.tnagmark.tn.nic.in என்ற இணையதளத்திலும், தோட்டக்கலை விளைபொருட்களின் தினசரி விலை விபரத்தை www.nhp.gov.in என்ற இணையதளத்திலும் பெற்று உங்கள் வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த தெரிந்து கொள்ளலாம். இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 57.1% காற்றின் வேகம் மணிக்கு 4.4 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 7.9% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 37.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 494.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1029.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5.7 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி.
பயிர்கள் உற்பத்தியிலும் இளங்கன்று வளர்ப்பிலும் மண்வளம் காக்கப்படுவதிலும் தென்னை நார் ஒரு ஊடகமாக செயல்படுகின்றது. மண்ணில் தென்னை நார் எவ்வாறு டிராக்டரால் இயக்கி இடப்படுகின்றது என்பதை குறித்து விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனைவர் டி. மனோகர் ஜேசுதாஸ் அவர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு நிலத்தடியில் தென்னை நார்க்கழிவை இடும் இயந்திரத்தை பற்றி நான் விளக்க உள்ளேன். இந்த கருவியின் முக்கியத்துவம் என்ன? நாம் சாதாரணமாக மானாவாரியில் விவசாயம் செய்யும் பொழுது அதில் முக்கிய காரணி எது என்று பார்த்தால் மண்ணின் ஈரப்பதம். மண்ணின் ஈரப்பதம் இருக்கும் வரைக்கும் அந்த செடி பயிர் நன்றாக வளரும். இவ்வாறு நாம் மண்ணின் ஈரப்பதத்தை மானாவாரியில் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது, இதுதான் இந்த கருவியின் முக்கியமான ஒரு நோக்கம். சாதாரணமாக பூமிக்கு ஒரு குறிப்பிட்ட நீர் பிடித்து வைத்துக்கொள்ளும் தன்மை உள்ளது. முக்கியமாக களிமண் நிலங்களில் அதிகமாக நீரை அது பிடித்து வைத்துக்கொள்ளும். ஆகிலும் களிமண் நிலங்கள் அதிகமாக கடினமும் படும். ஆகவே நாம் மானாவாரியில் வேர்கள் ஆழமாக சென்று நீரை உறிஞ்சும் சக்தியை இழந்து விடுகிறது. இதற்காக நாம் உளிக்கலப்பை போன்ற கருவிகளை பயன்படுத்தி ஆழமாக உள்ள நிலத்தின் கடினத்தன்மையை நாம் உடைத்து அடிமண் கீழ் கடினப்படுவதை நாம் தடுக்கிறோம். ஆகிலும் இவ்வாறு செய்யும் பொழுது இன்னும் 1 வருடம் 2 வருடம் போகும் பொழுது மறுபடியும் நிலத்தின் அடிமண் கடினப்படுகிறது. ஆகவே நாம் எவ்வாறு நிலத்தின் அடிமண் கடினப்படுவதை தடுப்பது, மேலும் எவ்வாறு நீர்பிடிக்கும் சக்தியை அதிகப்படுத்துவது, மேலும் நிலத்தில் அதிக ஆர்கானிக் மேட்டர் இருக்குமாறு எவ்வாறு செய்வது, இப்படி பல கோணங்களில் பார்த்து ஒரு துல்லிய வேளாண்மை நுட்பமாக நாம் நிலத்தடியில் நாம் தென்னை நார்க்கழிவை எடுத்து இடுவதற்காக ஒரு கருவியை நாம் வடிவமைத்து இதை பல ஆண்டுகளாக இதை நாங்கள் செயல் விளக்கம் செய்து காண்பித்து பல பயிர்களில் இதை விளக்கம் செய்து நாங்கள் இது அதிகமாக மகசூலை மானாவாரியில் கூட்டித் தருவதற்கு ஒரு நல்ல கருவி என்று நான் கண்டுபிடித்து உள்ளோம். நாம் ஒரு காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் தென்னை நார்க்கழிவு ஒரு வேண்டப்படாத பொருளாக பற்பல இடங்களில் ஒரு மாசுபடுத்தும் பொருளாக இருந்தது. அப்பொழுது இந்த தென்னை நார்க்கழிவை எவ்வாறு நாம் விவசாயத்தில் பிரயோஜனமாக பயன்படுத்தலாம் என்ற நோக்கத்தில் இந்த தென்னை நார்க்கழிவு பூமிக்கு அடியில் இடும் இயந்திரத்தை நாம் வடிவமைத்தோம். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த தென்னை இந்த கருவியில் ஒரு ஹாப்பர் இருக்கிறது. இதில் நாம் தென்னை நார்க்கழிவை இட்டால் இது டிராக்டர் முன்னால் செல்லும் பொழுது அளவீடு செய்து ஒரு நில சக்கரம் இருக்கிறது. இந்த கிரவுண்ட் வீலினால் இது மீட்டரிங் ஆகி அளவீடு செய்யப்பட்டு குறிக்கப்பட்ட அளவு தென்னை நார்க்கழிவு பூமிக்கு அடியில் இடப்படுகிறது. இந்த தென்னை நார்க்கழிவு பூமியில் ஒரு 20 சென்டிமீட்டரிலிருந்து 40 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் இது ஒரு வெர்டிக்கல் மல்ச்சிங் அப்படின்னு ஸ்லாட் மல்ச்சிங் அப்படின்னு நாங்கள் சொல்லுகிறோம். இவ்வாறு இவை இடப்படும் பொழுது வேர்கள் அந்த இடத்தில் அதிகமாக ஆழமாக சென்று பரவவும் நன்றாக நீர்பிடிப்பு சக்தியை கொள்ளவும் அதிகமாக மகசூலை தரவும் ஏதுவாகிறது. நாங்கள் இவைகளை முக்கியமாக பருத்தி பயிரில் நாங்கள் அதிக ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் இவ்வாறு நிலத்தடியில் தென்னை நார்க்கழிவு இடப்படும் பொழுது வேர்கள் அதிக தடிமனாகவும் பக்க வேர்கள் அதிக நீளமாகவும் இருந்து அதிகமாக மகசூல் தருவதை நாங்கள் காண முடிந்தது. இப்பொழுது இந்த கருவி பற்பல இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் பல வேளாண் ஆராய்ச்சி மையங்களிலும் பருத்தி ஆராய்ச்சி மையத்திலும் மற்ற இடங்களிலும் இதை செயலிழக்கம் செய்யப்பட்டு காட்டப்பட்டுள்ளது. இதேபோல் பல இடங்களில் இந்த கருவியும் விவசாயிகளுக்கு
காண்பிக்கப்படுவதற்காகவும் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு தேவைப்பட்டவர்கள் அந்த கேவிகேவையோ நீங்கள் அணுகி நீங்கள் இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் எங்கள் பேராசிரியர் பண்ணை இயந்திரவியல் துறை ஆராய்ச்சி மையத்தையும் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் தகவலை பெறலாம். இந்த கருவியின் விலை ஏறக்குறைய 20,000 ரூபாய் ஆகிறது. இந்த கருவியை விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற பேராசிரியர் முனைவர் டி மனோகர் ஜேசுதாஸ் அவர்களை 04 22 24 57 576 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. 30/3/2016 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த நீர்வழி பகுதி மேலாண்மை திட்டம் மூலம் பழக்கன்று வளர்ப்பு உற்பத்தியினை மேற்கொண்ட விருதுநகர் மாவட்டம் மண்ணுக்கு மீண்டான்பட்டி வேளாண்மையாளர் என் முனிசாமி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். வேலூர், கடலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அகல பாத்தி அமைத்து விதைக்கும் கருவியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டினை குறித்து கோயம்புத்தூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனைவர் ஏ சுரேந்திரகுமார் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.